இங்க பிரித்தானியாலையும் கடும் மழை பெய்து மண் சரிவு ஏற்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்தார்கள் என்று சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் பிரித்தானியாலையும் ஐரோப்பாவிலும் மிகவும் பிரபலமான ஒரு விமான சேவை ஒன்று அவர்களுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. 256 மில்லியன் யூரோக்கள். எதற்காக குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது? அவர்கள் செய்த பிழை என்ன? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடும் மழை பெய்ததன் காரணமாக, தண்ணீர் தேங்கி நின்றதன் காரணமாக ஒரு பெரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இங்க பிரித்தானியால மண் சரிவு ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கிட்டது. கிட்டத்தட்ட 160 அடி ஆழத்துக்கு கீழே இறங்கின சம்பவம் ஒன்று பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை நடந்திருக்கிறது. இது மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கத்தால் டிக்ளேர் பண்ணப்பட்டது. அதாவது பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கக்குள்ள மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுவினோம். அப்படி மேஜர் இன்சிடென்ட் என்று குறிப்பிட்டால் நாங்கள் நிற்க வேண்டியதான், அங்கே ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி. அப்படியான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். எங்க நடந்திருக்குன்னு சொன்னா விட் சர்ச் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில். இந்த விட் சர்ச் என்ற பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா யூகேல 2-3 இடங்கள் இருக்குது. ஒரு டவுன் இருக்குது, சின்ன கிராமம் இருக்குது. இந்த மாதிரி விட் சர்ச் என்ற பேர்ல நான் சொல்றது SY13 இந்த போஸ்ட் கோட்ல இருக்கக்கூடிய விட் சர்ச். என்ன சொன்னா பிரிஸ்டல்லே விட் சர்ச் இருக்குது, அது இல்ல. இது SY13. அதாவது நீங்க மேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா பர்மிங்கமுக்கும் மேலே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய விட் சர்ச் என்ற ஒரு சின்ன கிராமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கனல் தானே, கால்வாய்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கனல்ல ஒரு பகுதி திடீரென்று இடிஞ்சு அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கிட்டது. இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை விடிய 4:22 விடியப்புறம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கு சொன்னா, அந்த கால்வாயினுடைய பேர் லங்கோலன் என்று சொல்லப்படுற ஒரு கால்வாய், லங்கோலன் கனல் என்று சொல்றது. அப்ப அந்த கனல் 200 வருஷமா இருக்காம், 200 வருடங்களுக்கு முதல் கட்டப்பட்டது. அந்த கால்வாயில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய படகுகள் தரிச்சு நிக்குமாம். அந்த படகுகளும் அங்க நிரந்தரமாகவே நிக்குமாம். ஏனென்று சொன்னா அந்த படகுல மக்கள் வசித்து கொண்டு வந்தார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்க யூகேல மட்டுமில்லாமல் நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல மக்களுடைய வாழிடமாக இந்த ஆறுகளும் கால்வாய்களும் இருக்கும். அந்த ஆத்திலையும் கால்வாய்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க படகுகள் இருக்கு தானே, அந்த படகுகள்லாம் அவை வீடு. சமைக்கிறது, சாப்பிட்றது, நித்திர கொள்றது எல்லாமே அந்த படகுல தான். படகுதான் அவர்களுடைய வீடு, படகுதான் அவர்களுடைய முகவரி. இப்ப அவைக்கு கடிதம் போடுறேன்னு சொன்னா அந்த படகு நம்பரை போட்டு இன்ன ஆத்துல நிற்கக்கூடிய எத்தனையாம் இலக்க படகுன்னு சொல்லி அட்ரஸை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அவைக்கு கடிதம் போகும். என்ன சொன்னா அதுதான் அவையின் வீடு. அப்படி இந்த லங்கோலன் கனல்லையும் நிறைய படகுகள், அந்த நரோ போட்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது மெல்லிய படகா இருக்கும், பயங்கர நீளமா இருக்கும். அப்படியான படகுகள் நிறைய தரிச்சு நின்றது. அப்படி நிற்கக்குள்ளதான் இந்த ஒரு சம்பவம் நேற்று விடிய வெள்ளன பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு சத்தத்தோட திடீரென்று ஒரு பகுதி மண் இட்டிஞ்சு அப்படியே கீழே இறங்கிட்டது. அதாவது 50 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலமும் கொண்ட பெரிய ஒரு குழி ஒன்று அப்படியே மண்ணுக்குள்ள உருவாகி கிட்டத்தட்ட 160 அடிக்கு அப்படி இறங்கிட்டது. அப்ப அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த படகுகள் என்ன செய்யும், அந்த படகுகளும் சேர்ந்து அப்படியே கீழே மண்ணுக்குள்ள இறங்கிட்டது, கீழே போய் விழுந்துட்டது. தெய்வாதீனமாக அந்த படகுகள்ல யாருமே இருக்கேன் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் இருந்த படகுல, அதாவது அந்த சம்பவம் நடந்ததுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு படகுல 10 பேர் உள்ளுக்க நித்திர ஒன்று இருந்திருக்கணும். அந்த 10 பேரும் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். தெய்வாதீனமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்று சொன்னா அந்த படகு உள்ள விலையில பக்கத்துல இந்த படகு கீழே விழுந்து போச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில படகுகள் அந்த விளிம்பில தொங்கி கொண்டிருந்திருக்குது. இப்படியான ஒரு பரபரப்பான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று சொல்லி உடனடியாக கண்டுபிடிக்க முடியல. இருந்த போதிலும் கூட நிலத்துக்கு அடியில இருந்த பாரிய குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்ததாம். அந்த குழாய்கள் சிலவுல வெடிச்சிருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும், இங்க யூகே மாதிரியான நாடுகள்ல இந்த கால்வாய் சிஸ்டம் இருக்கு தானே, ட்ரைனேஜ் சிஸ்டம். இது மிக பாரிய அளவில் மிக பிரம்மாண்டமா இருக்கும். நிலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய குழாய்கள், பைப்புகள் எல்லாம் போகும். எங்கேயாவது திருத்த வேலைகள் நடக்க கொஞ்சம் எட்டி பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர ஆழத்துல நிறைய பைப்புகள் எல்லாம் போகும், ஆக்கள் திருத்தி கொண்டிருப்பினும். எனவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான குழாய்களுக்கு தண்ணி வளைஞ்சு ஓடுற குழாய்கள், அதுகள் வெடிச்சதன் காரணமாக தான் அந்த மண் அப்படியே இறங்கி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இதை திருத்தி முடிக்கிறதுக்கு 200 வருடங்கள் பழமையான இந்த ஒரு கால்வாயை மீளவும் கட்டி
எழுப்புறதுக்கு சில பல மாதங்கள் செல்லும். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா ஒன்று வந்து அந்த கால்வாயில் இந்த தண்ணி எல்லாம் வந்து கிராமத்துக்குள்ள பூந்துட்டுது. அங்கிருந்த வயல்வெளிக்குள்ள எல்லாம் வந்து பூந்ததன் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து கொஞ்ச நேரம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டு அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கப்பட்டு பிறகு தற்காலிகமான ஒரு தங்குமிடத்தில் வந்து அவர்கள் இப்பொழுது தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். பிறகு அந்த படகுல இருந்து காப்பாற்றப்பட்ட ஆட்களுக்கு வந்து இப்ப வசிக்கிறதுக்கு வீடு இல்லை. எனவே அவர்களும் தற்காலிகமான முறையில் ஒரு தங்குமிடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மிகவும் பிரபலமான ஒரு விமான சேவை எதென்று கேட்டீங்கன்னு சொன்னா ரயனேர் விமான சேவை. அவர்களுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னா 256 மில்லியன் யூரோ. 256 மில்லியன் யூரோக்கள். பவுண்ட்ஸ்ல சொன்னோம்னு சொன்னா 223 மில்லியன் பவுண்ட்ஸ். இதை வந்து அறவிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இத்தாலியில் இருக்கக்கூடிய நிறுவனம் எதற்காக ரயனேர் ஏன்னு சொன்னா ரயனேர் வந்து ஐரிஷ் விமான சேவை, அயர்லாந்தினுடைய ஐரிஷ் விமான சேவை. அவர்களுக்கு எதுக்கு குற்றப்பணம் என்று சொன்னா அதாவது இப்ப விமான சேவைகள் நிறைய இருந்தாலும் அந்த விமான சேவைகள் எப்படி நடக்கின்றன, எப்படி அந்த விமானங்கள் எல்லாம் இயக்கப்படுது என்று சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி நிறுவனங்கள் இருக்கு தானே. அதுல ஒரு நிறுவனம் தான் இந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய நிறுவனம். அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு விமான சேவையும் எப்படி தங்களுடைய டிக்கெட்டுகளை விற்கின்றார்கள், எப்படி மார்க்கெட்ல வந்து இடம் பிடிக்கின்றார்கள், எப்படி வந்து அவர்கள் கஸ்டமரோட வந்து அணுகுகிறார்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வைங்கவன் அது வந்து இத்தாலியில இருக்குது. அப்ப அவர்கள் வந்து ரயனேர் மேல ஒரு குற்றம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா அந்த குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சு அது நிரூபிக்கப்பட்டு இப்ப குற்றப்பணத்துக்கான அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து தாங்கள் மேன்முறையீடு செய்ய போவதாக ரயனேர் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்குள்ள வந்து எப்படி புக் பண்ணுவோம், பொதுவாக வந்து நாங்கள் ஏதாவது ஏஜென்சிகளால் வந்து புக் பண்ணுவோம், டிராவல் ஏஜென்சிகளால் புக் பண்ணுவோம். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மொபைல்லேயே நாங்கள் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரயனேரில் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நேரடியாக ரயனேர் வெப்சைட்டில் போயிட்டே புக் பண்ணலாம். இது முதலாவது முறை. அல்லது வந்து இந்த விமான டிக்கெட்டுகளை வந்து விற்கிறதுக்குன்னு சொல்லி வெப்சைட்டுகள் இருக்குது தானே. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் booking.com இருக்குது, கிவி இருக்குது, காயாக் இருக்குது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்கிறது தானே. அப்போ அவை என்ன செய்யணும்னு சொன்னால் ஆஃபர் எல்லாம் கொடுப்பினோம். இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டை மட்டும் நீங்கள் புக் பண்ணாமல் சேர்த்து ஹோட்டலும் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து புக் பண்ணால் அதுக்கு ஒரு ஆஃபர். பிறகு ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்ந்து வேறு ஏதாவது அட்ராக்ஷன்ஸ் புக் பண்ணினா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு ஹாலிடே போறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் ஏதாவது சேர்த்து புக் பண்ணால் அதுக்கு ஒரு ஆஃபர். பிறகு ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்ந்து டாக்ஸி புக் பண்ணினா அதுக்கு ஒரு ஆஃபர். இந்த மாதிரி விதமான ஆஃபர்கள் கொடுப்பார்கள் இந்த வெப்சைட்காரர்கள் தானே. அப்போ சிலவளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக ரயனேர் வெப்சைட்ல போயிட்டு புக் பண்ணுறதுக்கும் அல்லது booking.com மாதிரியான பிரைவேட் வெப்சைட்ல போயிட்டு புக் பண்ணுறதுக்கும் சிலவளை விலைகளில் வந்து வித்தியாசம் இருக்கும். சிலவளை இங்கே வந்து சீப்பாக இருக்கும். அப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்காக, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக எல்லா கஸ்டமர்ஸும் வந்து தங்களுடைய வெப்சைட்டுக்கு வரணும்ன்றதுக்காக சில பல வேலைகளை செய்திருக்கிறது ரயனேர் விமான சேவை. என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் வேணுமெண்டே இந்த டெக்னிக்கல் எரர் வர மாதிரி, அதாவது ரயனேர் டிக்கெட்டை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் சிலவளை வந்து அந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும், சிலவளை வந்து டெக்னிக்கல் எரர் காட்டும், பேமெண்ட் வந்து சிலவளை போகாமல் இருக்கும், அல்லது பேமெண்ட்டை வந்து எடுத்துருவினம் பிறகு வந்து டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆகி வராமல் இருக்கும். பிறகு சொல்லுவினம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்கோ, கஸ்டமர் சர்வீஸுக்கு கண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி 1000 தலைவலிகள். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் ஆகிய நாங்கள் என்ன நினைப்போம், ஏதோ டெக்னிக்கல் எரர் போல நடக்குது, நிறைய பேர் ஒரே நேரத்தில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கல, ஏதோ பிரச்சனை போல நடக்குன்னு நினைச்சு போட்டு பேசாம விடுவோம். ஆனால் அப்படி இல்லையாம், இது வேணுமெண்டே செய்யப்பட்டதா, வேணுமெண்டே தொழில்நுட்ப தவறுகள் வரணுமென்றதுக்காக, டெக்னிக்கல் எரர் வரணுமென்றதுக்காக சில பல வேலைகள் வந்து ரயனேரால செய்யப்பட்டது என்று சொல்லி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதென்ன ஒரே டிக்கெட், ஒரே ஃபிளைட், ஒரே நேரத்துக்கு வந்து நீங்கள் booking.comலயோ அல்லது வெளியில எங்கேயோ புக் பண்ணா பிரச்சனையா இருக்குது. அதே அவேண்ட வெப்சைட்ல போயிட்டு புக் பண்ணிக்குள்ள வந்து ஓகே ஆகுது. அது அப்படி அப்போ கேள்வி வரும் தானே. அப்படியே ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிட்டோம். அதனால தான் இப்போ இந்த குற்றப்பணம் வந்து அறவிடப்பட்டிருக்கிறது ரயனேர் விமான சேவைக்கு எதிராக. இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் குற்றப்பணத்தை செலுத்துவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எப்பயாவது ரயனேர்ல போயிருக்கிறீங்களா? அப்படி போயிருந்தா எங்க இருந்து எங்க போயிருக்கிறீர்கள்? உங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்தது? அது சம்பந்தமான உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களுடன் கீழே கருத்து பெட்டியில் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.